வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, புத்தாண்டு அதுமா எல்லாருமே பாயசம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. இன்றைக்கி அது போல் நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் பண்ண போகிறேன். பலாப்பழ பாயசம் தான் பண்ண போகிறோம். பலாப்பழ பாயசம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு பலாப்பழம் வந்து ஒரு 5 சொலை எடுத்துட்டுருக்கேன். 5 போதும், நல்லா திக்காக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பிரிச்சுண்டு குக்கரில் வேக வைக்கணும். ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. இன்றைக்கி புத்தாண்டு அதுமா எல்லாருமே வந்து ஆற்றுல ஒவ்வொரு ரெசிபியை டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் செஞ்சுட்டுருப்பேன். அறுசுவையும் இன்றைக்கி இருக்கும். குக்கரில் வந்து வேக வச்சுட்டுலாம் ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். நல்லா 6 விசில் விட்ட பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கூழ் பதத்துக்கு அரைச்சிட்டுருக்கோம். அதுக்கு தேவையானது வந்து தேங்காய் பால் விடணும். சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் இருந்து அப்படின்னாக்கா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதில் 2ஆம் பாலும் முதல் பாலும் விடணும். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது வந்து தேங்காய் பாலும் இந்த பலாப்பழம் மட்டும்தான். அப்புறம் தாளிப்புக்கு வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து நம்ம போட வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிள், ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தது, ஆற்றுல பலாப்பழம் இருந்தது அப்படின்னாக்கா கட்டாயம் செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆற்று வாசலில் போட்டிருக்க கோலத்தை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஆற்றுல காலம்பரை நல்லபடியாக விஷு கொனிலாம் பார்த்தாச்சு. நான் போட்டிருக்க மாக்கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம ஆற்று வாசலில் மார்னிங் வைப் தான் இது. நம்ம ஆற்று துளசி மாடம். இந்த மாதிரிலாம் கோலம் போட எனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்தா. கோலம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு வந்திருக்கோம். சவுண்டு வரப்போகுது, கூடவே நிற்போம். வாங்கோ. பாப்பா, இந்த குக்கர் விசில் சவுண்டு வரும்போதே இந்த பலாப்பழத்தோட வாசனை சூப்பராக இருக்குது. பலாப்பழம் வந்து அளவாக சாப்பிடுங்க, ஏன்னா அது ரொம்ப ஹீட்டு. இல்லைன்னா இந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து அடிவயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். பலாப்பழம் எடுத்துட்டு மீதி வந்து இந்த கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு நாள் சாம்பார் செய்யும் போது நல்லா காய வச்சுட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 சவுண்டு வந்திருக்கு. ஆனால் ஆறின பிறகு மிக்சியில் மையாக அரைச்சிக்கோங்க. ஏலக்காய், தேங்காய் பால் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். சவுண்டு அணைச்சிட்டேன் இல்லையா, குக்கர் வந்து திறக்க ஆயிருக்கு. பலாப்பழம் நல்லா வெந்திருக்கு, ஆனால் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். சூடாக அரைக்கக்கூடாது, தெளிச்சிரும். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். ஏலக்காய், முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க, தண்ணியை கொட்டிட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா மையாக அரைப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் நல்லா கெட்டியமாக இருக்கும். அப்போ இந்த தண்ணியை வந்து சேர்க்கணும் நம்ம. அதனால் தண்ணியை வந்து விட்டுற வேண்டாம். தண்ணியை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சொலையை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வரலாம் நைஸாக. ஆனால் ஆற வச்சாச்சு. மையாக அரைச்சுன்றேன். பார்த்தீங்களா, நல்லா கூழ் பதத்துக்கு அரைச்சுன்றணும். அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன்.
இந்த விழுதை வந்து இதில் கொட்டின்றலாம். ஒரு பக்கம் கிளறிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூழ் காய்ச்சி கொடுப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா அரைச்சுன்றலாம். 1-2 அரைச்சிக்கலாம். நல்லா கிளறின்ட்டேன். தேங்காய் பாலுமே எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பாலில் முதல் பால், 2ஆம் பால். இந்த பதத்துக்கு நல்லா ஒரு பக்கம் கொதி வரும் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அது உங்களுக்கு நான் வீடியோவை காட்டலை. தேங்காய் பாலில் இது 2ஆம் பால் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. முதல் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. பலாப்பழமே நல்லா ஸ்வீட்டு தான். ஸோ ஸ்வீட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வெல்லத்தை பாகு காய்ச்சிட்டு அதுவுமே நீங்கள் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் அதுவுமே பண்ணணும். நான் வந்து வெல்லம் ஒரு கை எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா வெல்லம் இது பலாப்பழமே உங்களுக்கு ஸ்வீட் தான், தேங்காய் பாலுமே ஸ்வீட்டு. ஸோ நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஒரு கை எடுத்துட்டுருக்கேன் வெல்லம், மண்டை வெல்லம். இந்த நேரத்தில் முதல் பால் இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வடி காட்டிட்டு அந்த பாலை விட்டுடலாம். வெல்லம் ரெடி ஆகிருக்கு. நல்லா வடிகட்டின்ட்டேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் போடும். அவளுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் விட்டுக்கோங்க. ஃபைனலி நம்மளோட பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, தேங்காய் பல் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பலாப்பழம் இருக்கு இல்லையா, நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சில பேர் போடுவா, சில பேர் ப்ளைனாக விட்டுருவா. அவள் சௌகரியம். இதையுமே நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். அவதான் தேவையான அளவு நெய் விட்டுன்ட்டேன். முந்திரியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். அதையும் போட்டுடலாம். திராட்சை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் போட்டுருங்கோ. ஏலக்காய் வந்து நான் சேர்த்துன்ட்டேன். அந்த கிளிப் உங்கள்கிட்ட காட்டலை. பாயசத்தில் ஏலக்காய் போட்டுருங்கோ. இதை கொட்டின பிறகு இதே சட்டியில் வந்து நெய் விட்டுண்டு அந்த பலாப்பழ பொடி பொடியை நறுக்கிக்கோம்ல, அதையுமே லேசாக ஒரு செவக்க வறுத்துன்றணும். நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்துந்தாச்சு. இப்போ அதெல்லாம் விட்டுன்றலாம். இதுவுமே லேசாக நெய்யில் அப்படியே வறுத்துக்கோங்க. முந்திரிய மாதிரியே தான். சில பேருக்கு இது மாதிரி பண்ணால் பிடிக்கும், சில பேருக்கு ப்ளைனாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் அவள் சௌகரியத்தை ஏற்று பண்ணிக்கோங்க. லைட்டாக நேரம் மாறி இருக்கணும், அவ்வளோதான். இந்த பலாப்பழ சீசனில் தான் இந்த பாயசம்லாம் பண்ணி சாப்பிடலாம். உங்கள் ஆற்று பக்கத்தில் இந்த மாதிரி பலாப்பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத டேஸ்ட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃபைனலி நம்மளோட பலாப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து தேங்காய் பல்லுமே நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிண்டு நெய்யில் வறுத்துட்டு போட்டுக்கலாம். நான் தேங்காய் பல் போடலை. பார்க்கவே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே பாயசம் வந்து குடிக்கணும் போல் இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
நம்ம அதில் பூஜை நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாயசம் நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுது. அதனால் பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். இனிமேல் தான் பொறுமையாக ஒவ்வொன்றா சாதம், சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் ஆகும். பார்க்கலாமா? द्राक्षै भयं महानिवेद्यं समर्पयामि महागणपतये नमः। ओम महत्वी भगवतीमाताये जोटादेवतीमाताये सारंगभवानी स्वामी भुवनवल्लीधाय सारंगभवानी रंगराज स्वामी कृष्णावयाल स्वामीनाथ स्वामी वेंकटपट्टणे महावैभवलक्ष्मी माताये वल्ली दैवानी मुरुगान माताये इंद्रकामाक्षी माताये राधे कृष्ण गुरुवायूरप्पा मूर्ति भगवती भगवती शिवने कथामंगल वनतुभ्ये माते महादेवाय जानि भक्ताय मामरताले देवयानी माताये श्रीराम श्रीदेवी भूदेवी चेतराज स्वामी मधुरे मीनाक्षी माताये आंजनेय स्वामी महावीर्यवाले தாம்பூலம் முதுகுலவாய்க்கும் மகாநீயம் சமர்ப்பயாமி. இது பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி சங்கர மடத்தில் விஷுக்கணி ரொம்ப விமர்சையாக மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அது உங்களோட பார்வைக்காக இந்த கிளிப்ஸுமே நான் என்னோடய வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கோ, செவ்வாழை, மாதுளை, அப்புறம் பலாப்பழம், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரியில் பழம் எல்லாமே வச்சுருக்கா. உங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.